நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு நாள் வரும். உங்க அப்பா, அம்மா உங்கள பார்த்து ரொம்ப சீரியஸா, "டேய் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் சொல்லலைன்னா சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியும். கரெக்ட்டா? இதுக்கு ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஒழுங்கா பொறுப்பா இருந்து கூட, உன்னை நீ பார்த்துக்கோடான்னு அப்பா, அம்மா சொல்றாங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாம். பட் இதுல இன்னொரு ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட நம்மளோட அப்பா, அம்மா சொல்ற மாதிரி, அவங்களோட அப்பா, அம்மா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா, அம்மா சொன்னாங்க. இப்படியே நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா, ஹியூமன்ஸ்க்கு கோல்டு மேல இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல 40,000 இயர்ஸா இருந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸா. இதுக்கு நடுவுல இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ கிங்டம்ஸ் வந்திருக்குது, எத்தனையோ கிங்டம்ஸ் காணாம போயிருக்குது, நாடுகள் உருவாகி இருக்குது, இன்னைக்கு இருக்கிற குளோபல் எக்கானமி உருவாகி இருக்குது. நீங்க இதெல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கூட ராஜராஜ சோழனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அலெக்சாண்டரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த இஜிப்தியன் சிவிலைசேஷனா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் நடுவுல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு. இந்த ஒரு மெட்டல் மட்டுமே இன்னமும் நம்ம கிட்ட நம்ம அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏன் கோல்டு வந்து இத்தனை வருஷமா கண்டினியூஸா பல கிங்டம்ஸ், பல thousands ஆஃப் இயர்ஸா வந்து நம்பப்படக்கூடிய ஒரு மெட்டலா இருந்துட்டு இருக்குது. இந்த கோல்டு வந்து முதல்ல எர்த் மெட்டலே கிடையாது தெரியுமா? எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டலே கிடையாது. இது வந்து ஒரு வெளி கிரகத்தில இருந்து வந்து விழுந்த ஒரு மெட்டல். இதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்ட்டா? இது ஸ்பேஸ்ல இருந்து வந்து எர்த்ல விழுந்த இந்த ஒரு கோல்ட வந்து இன்னைக்கு நம்ம எர்த்ல பிறந்த ஹியூமன்ஸ் வந்து ஏன் இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றோம்? அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கோல்டு கடைக்குள்ள போனோம்னா அந்த விலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து ஒரு விலை இருக்குது. அதே கடையில இருந்து நீங்க கோல்ட வெளியே வாங்கிட்டு வரப்போ அந்த கோல்டோட விலை ஏறி இருக்கும், ஆர் சம்டைம்ஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கோல்டோட விலை மாறிக்கிட்டே இருக்குல்ல. யாரு கோல்டோட விலையை டிசைட் பண்றாங்க? ருபீஸோட விலை என்னன்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷனுக்கு வரலாம். டாலர்ஸோட விலை என்னங்கிறத யூஎஸ் எக்கானமி வந்து ஒரு டிசிஷன், யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷனுக்கு வரலாம். இதுக்கு இவ்வளவு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு இன்டர்நேஷனல் அது ஆர்கனைஸ்டு இது. பட் கோல்டுக்கு யார் இதெல்லாம் பண்றாங்க? ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்றாங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா யூஸ் பண்ணிருக்காங்க. கோல்டு, வை கோல்டு அப்படிங்கறத நம்ம வீடியோ டீடைலா பார்க்க போறோம். எங்க வீட்டுல எப்படி என்னை வந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய சுத்திட்டு இருப்பேன். என்னை பிடிச்சி இழுத்து அப்பப்ப இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு விடுவாங்க. ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தேடி போய் பார்த்தப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்களை தான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ நான் டீடைலா ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ தங்கம் மாதிரி பல பேரோட நம்பிக்கையோட அப்படியே க்ரோ ஆகட்டும்ங்கிற இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். இது இமீடியட்டா கிளிக் ஆகிற வீடியோ கிடையாது. இட்ஸ் a ஸ்லோ வீடியோ தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ இன்னைக்கு ஸ்கிப் பண்ணனாலும் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையோட நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரகுராம் ராஜன் சாரும் கிடையாது, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரும் கிடையாது. நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்டு, கோல்டோட ஹிஸ்டரி, ஏன் கோல்டுக்கு இவ்வளவு வேல்யூங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? முதல் கேள்வி என்னன்னா, கோல்டு எங்கேருந்து முதலப்பா வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி. கோல்டு எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் பிறந்த காலகட்டத்தில் எர்த் வந்து முதல்ல உருவாச்சுல, அந்த காலகட்டத்தில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, நம்ம வந்து பேசுறதெல்லாம் என்ன, நம்ம 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து அந்த சுதந்திரம் வாங்கின காலகட்டம்லாம் கிட்டத்தட்ட அந்த டைம். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன், 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ், இதெல்லாம் நம்ம 100,000ல பேசுறது. ஆனா எர்த் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனப்போ கோல்டு வந்து ஸ்பேஸ்ல இருந்து வந்து எர்த்ல விழுந்ததா நம்ம நம்புறோம். சோ அது எர்த்ல உருவான ஒரு மெட்டல் கிடையாது, எர்த்துக்குள்ள வந்து விழுந்த ஒரு மெட்டல். ஸ்பேஸ்ல இருந்து வந்து எர்த்துக்குள்ள வந்து விழுந்திருக்குது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி விழுந்த இந்த மெட்டல் வந்து மண்ணுக்குள்ள பல வருஷமா புதைஞ்சு கிடக்குது. ஓகேவா? இந்த மெட்டலை வந்து நாம 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வந்து 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கிட்ட இருக்கிற ஹிஸ்டரியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அகைன் சொல்றேன், 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்காரு. நம்ம 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கோல்ட கண்டுபிடிக்கிறோம். அப்ப எவ்வளவு பழசம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாத்துக்கோங்க. அத்தனை வருஷமா இது மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிற கோல்ட வந்து ஹியூமன்ஸ் வந்து கண்டினியூஸா பல சிவிலைசேஷன்ஸா, பல மொத்த கலாச்சாரங்களா, பல மொத்த கிங்டம்ஸா வந்து கண்டினியூஸா கோல்ட வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளவு வேல்யூ பண்றாங்க அப்படின்னு பார்க்க போனப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொன்ன மாதிரி வெளியில இருந்து வந்து விழுந்திருக்கக்கூடிய கோல்டு இருக்குல்ல, சோ அது ஒரு பிக்சட் குவான்டிட்டி தான் இருக்குது. சோ எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு பிக்சட் குவான்டிட்டிக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறோங்கிறப்போ பை டிஃபால்ட்டே அதோட வேல்யூ கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பிக்சடா எர்த்துக்குள்ள மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கக்கூடிய கோல்டு இருக்குல்ல, இதை எடுக்கிறதுங்கிறது, எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். நீங்க அப்படியே மணலா அலசி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துகள் ஆஃப் கோல்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உலகத்திலே அதிகமா கோல்டு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள். ஆனா அவங்க எல்லாம் ரிச் ஆகுறாங்களா, போரா இருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷனே வந்து
அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அது கார்பரேட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட்ஸை ஏமாத்தி கரப்ஷன் உள்ள வந்துன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த கோல்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அவ்வளோ பெரிய ப்ராசஸ், அது வெளியே எடுக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ். அதை தான் சொல்ல வரேன். அது ஈஸிலி எடுக்க முடியாது. ஸோ அதனால அதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தாத்தாவோட காலகட்டத்தில் இருந்த ஒரு அருவாளோ ஒரு கடப்பாரையோ இல்ல ஒரு கட்டிலோ நம்ம வீட்டுல இருக்கும். அதை போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது துரு பிடிச்சிருக்கும். ஆனா அவங்க வாங்கி வச்ச கோல்டு வந்து இன்னமும் அப்படியே இருக்கும். இது நம்ம தாத்தா மட்டும் கிடையாது. நீங்க அதுக்கும் முன்னாடி ராஜராஜ சோழன் காலகட்டமா இருக்கட்டும், ஜீசஸோட காலகட்டமா இருக்கட்டும், இஜிப்தியன் சிவிலைசேஷனோட காலகட்டமா இருக்கட்டும், இல்ல அதுக்கும் முன்னாடி இருந்த மனிதர்களா இருக்கட்டும், எப்பவுமே கோல்டு வந்து அப்படியே தான் இருக்கும். பால் கெட்டு போகும், பால்ல ஆரம்பிச்சு அயன் வரைக்கும் வந்து துரு பிடிச்சு போகும். பட் கோல்டு எதுவுமே ஆகாது, அது அப்படியே இருக்கும். அதனால அதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டை வந்து நீங்க ஈஸியா உருக்கி இன்னொரு ஃபார்முக்கு மாத்திடலாம். உங்களோட தாத்தாவோட 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 கோல்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த கோல்டோட ஜுவல் வந்து இன்னைக்கு ஃபேஷன்ல இல்லைன்னா அதை உருக்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேற ஒரு டிசைன்ல மாத்திக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான மேட்ரு. அது எந்த லாஸும் பெருசா இல்லாமலும் நீங்க பாத்துக்கலாம். இது எல்லா மெட்டல்லையும் பண்ண முடியாது. இதனால இதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்லாம அது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால, அது நல்ல கிளிட்டர் ஆகுது, சைன் ஆகுதுங்கிறதுனால அது மேல ஒரு இமோஷனல் கனெக்ட் வேற இருக்குது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இஜிப்தியன் சிவிலைசேஷன்ல 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த இஜிப்தியன்ஸ் வந்து கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட ஸ்கின் வந்து கோல்டால தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அவங்களோட ராஜாக்கள் செத்ததுக்கு அப்புறம் பிரமிடுக்குள்ள புதைக்கிறப்போ அந்த ராஜாக்களுக்கு அந்த கிங்ஸுக்கு வந்து கோல்டன் கேஸ்கெட்டை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா காட்ஸை பார்க்க போறாங்க கிங்ஸ், அவங்களும் அதே மாதிரி காட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த கோல்டன் பாக்ஸ்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்கிறோம். அவங்களோட உடம்பு வந்து மக்கி போயிடுது, ஆனா இந்த கோல்டு இன்னும் அப்படியே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கோல்டு வந்து மனிதர்கள் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இஜிப்தியன் சிவிலைசேஷன் காலகட்டத்தில இருந்து ரொம்ப பெரிய லெவல்ல ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கோல்டை யூஸ் பண்ணி நம்ம லோன் எடுக்க முடியும். நீங்க வந்து உங்க கையில 1 கிலோ இரும்பு இருக்குன்னா அதை வச்சு நீங்க பெருசா லோன் எல்லாம் எடுக்க முடியாது, இமீடியட்டா எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்க பேங்க்ல போய் ஆனா கோல்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே லோனும் கொடுப்பாங்க. ஏன்னா கோல்டை வந்து இன்டர்நேஷனல் எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. இந்தியால அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே கோல்டை நீங்க எடுத்துட்டு போய் துபாயில கடன் வாங்கலாம். அதே கோல்டை எடுத்துட்டு போய் நீங்க வந்து ரஷ்யால கடன் வாங்கலாம், யூஎஸ்ல கடன் வாங்கலாம், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, பாகுபாடு பார்க்காம எல்லாத்துலயுமே கோல்டு வச்சு லோன் எடுக்க முடியல. ஸோ இட்ஸ் லைக் அன் இன்டர்நேஷனல் கரன்சி. உங்க கையில அது பேர்ல தான் எழுதல, இந்த எல்லா கவர்னர்ஸும் சைன் போர்ட்ல. பட் அந்த கோல்டை வந்து நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு கொண்டு போனீங்கனாலும் கோல்டோட விலைங்கிறது வந்து அங்க ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ரீசன். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல பிரச்சனைகள் நடக்கிறப்போ, ஓகேவா, எவ்ரி டைம் இப்போ நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள போறோம். இப்போ கோல்டை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஏன் அதை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு. இப்போ அதை அடுத்த விஷயம், ஏன் கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில். இது எல்லாமே ஒரு ரீசன் கோல்டு நம்ம வேல்யூ பண்றதுக்கு. பட் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, ரேட்டா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து எப்பப்போ உலகத்துல பெருசா பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்துச்சுல்ல, கோவிட் வந்தப்போ கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கோவிட் வர்றப்போ யாருக்கு அடுத்த மாசம் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. கையில இருக்கிற ரூபாய்க்கு வேல்யூ இருக்கான்னு கூட தெரியாது. கரெக்டா, எல்லாருமே ஒரு பயம், ஒரு பேனிக் சிச்சுவேஷன். எல்லாம் இருக்கும், எல்லாம் சரி. ஆனா இன்ஃபிளேஷன் எவ்வளவு போக போகுது. இந்த 10 ரூபாய் வந்து 10 நாள் கழிச்சும் இதே 10 ரூபாய் வச்சு அதே அமௌண்ட் ஆஃப் ஒரு ஜூஸ் வாங்க முடியுமா, இல்ல ஒரு கேக் வாங்க முடியுமா, இல்ல அரிசி வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா அதெல்லாம் காஸ்ட்லி ஆயிடலாம். அப்போ அந்த 10 ரூபாய் இருக்கிறதுல அதோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுது. கரெக்டா. ஸோ இப்படி எல்லாமே வந்து பயமா இருக்கக்கூடிய நேரத்தில் கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் வர்றப்போ, வைரஸ் வர்றப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, சேஃபா தங்கத்துல போட்டு வச்சிடலாம்னு சொல்லி கோல்டை வந்து காசு ஏற்றி விடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்டா, இந்த கேன்ல இருக்கிற தண்ணி தான் மொத்தமே இருக்குது. இதுக்கு 10 பேர் ஒரே நேரத்தில் வேணும்னு கேட்டாங்கன்னா விக்கிற நான் என்ன பண்ணுவேன், இவன் வந்து 10 ரூபாய்க்கு கேட்கறான், இன்னொருத்தன் 11 ரூபாய் கேட்கறான், இன்னொருத்தன் 12 ரூபாய் கேட்கறான். இவன் ஏன் 11 ரூபாய் கேட்கறான்னா இவன் 10 ரூபாய் கேட்கறான். அப்ப இவனோட பெட்டரான இவன் டீல் கொடுத்தாதான் இவன் கிட்ட கொடுப்பேன். இவன் 11 ரூபீஸ் கேட்கறான், அது கிட்ட இருக்கிறவன் 12 ரூபீஸ் கேட்கறான்னா நான் வந்து 12 ரூபீஸ் இருக்கிறவனு கொடுப்பேன். அப்போ இந்த கோல்டோட விலை என்ன, இந்த தண்ணிக்கனோட விலை என்ன ஆயிடுது, இங்க 10 ரூபீஸா என்கிட்ட இருக்கிற இந்த தண்ணி வந்து இவன் வந்து 12 ரூபாய்க்கு வாங்கினதுனால இது 12 ரூபாய் ஆயிடுது. இப்போ இவன் கிட்ட இருந்து வந்து இவன் கேட்பா மறுபடியும், சரி நான் 13 ரூபீஸ் தரேன், நீ எனக்கு இதை தான்னு. அப்போ இது என்ன ஆயிடுது, 13 ஆயிடுது. அப்போ இங்க இருந்து ஒருத்தன் வருவான், ஏய் நான் 15 தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது 15 ஆயிடுது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த பேண்டமிக் இருக்குது, யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அப்போ பேண்டமிக் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்போ வந்து ஒருத்தன் சொல்றான், சரி என்கிட்டே ரொம்ப நாளா இருக்குது, நான் விற்கணும்னு நினைக்கிறேன், நான் 16க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னடா அது, சரி ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இமீடியட்டா கேஷ் வேணும், என்ன பண்ணலாம், சரி ஓகே நான் 14.5க்கு தரேன்னு ஒரு 0.5 லாஸ்ட்ல இவன் விற்கிறான். அதை வாங்குறதுக்கு ஆல்ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டோட விலை ஏன் மேல கீழே ஒரு செகண்டும் போயிட்டு இருக்குனால குளோபல் லெவல் இது ஒரு பெரிய மார்க்கெட். எல்லா கண்ட்ரியும் கோல்டை விற்கவும் செய்யறாங்க, வாங்கவும் செய்யறாங்க அட் சம் கெப்பாசிட்டி. அண்ட் இப்படி எல்லாரும் தங்கத்தை வித்தும் வாங்கியும் வந்து எல்லாரும் வேர்ல்டு லெவல்ல பண்றோம். இதுக்கு பெரிய மார்க்கெட் லண்டன்ல இருக்குது, ஷாங்காயில இருக்குது, மும்பைல இருக்குது, நியூயார்க்ல இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே கோல்டு கொஞ்சம் வித்து வாங்கி எல்லாருமே போயிட்டு இருக்கப்போ வேர்ல்டுல பெருசா வார் நடக்குது, பேண்டமிக் இருக்குது, வேர்ல்டுல வந்து ஒரு அன்சர்டன் பெரிய உலக போர் வரப்போகுதுன்னு நம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில வந்து ஒரு பேங்க்ல காசை போடுறதை விட, அதுல இருக்கிற எஃப்டியை நம்புறதை விட, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை நம்புறதை விட எல்லாமே இடிஞ்சு போகலாம். கரெக்டா, எவனுமே வாங்கலன்னா எங்க எல்லா மார்க்கெட்டும் கீழே தர
படன்னு விழுகும்ல. ஷேர் மார்க்கெட்டை நம்ப மாட்டாங்க, இந்த மாதிரி கவர்மெண்டே சம்டைம்ஸ் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரோமன் கிங்னு ஒன்று ரோமன் எம்பையர்னு எவ்வளோ பெரிய எம்பையர். இப்போ ரோமன் எம்பையரோட ஒரு காசு என்ன ஆகுது? ஒன்றுமே கிடையாது, வேல்யூவே கிடையாது. பிரிட்டிஷ் எம்பையர் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இன்னைக்கு பிரிட்டிஷ் எம்பையர் எப்படி ஆயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு. கரெக்டா? இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூட வரலாம் போகலாம், மிகப்பெரிய சொசைட்டிஸ் கூட விழுகலாம் எந்திரிக்கலாம், எல்லாம் வேணாலும் நடக்கலாம். ஆனா கோல்டு வந்து என்னைக்குமே ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுனால கோல்டு எல்லாருமே பிரச்சனைகள் உலகத்துல அதிகமா இருக்கிறப்போ கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்றாங்க. பிரச்சனைகள் கம்மியாகுது, ஸ்மூத்தா இருக்குதுங்கிறப்போ கோல்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இயர் 2000ல கோல்டோட விலை வந்து 4 lakh rupees 1 kilo. 1 kilo ஆஃப் கோல்டு வந்து 4 lakh rupees. 2025ல அதே 1 கிலோ வந்து 1 crore ஆயிடுது. ஆல்மோஸ்ட் 1 crore இன்னைக்கு கோல்டோட வேல்யூ. ஆனா இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 2014ல கோல்டோட விலை 1 கிலோ வந்து 28 lakhs. ஓகேவா? ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் 26.3 lakhs கம்மி ஆயிடுச்சு அடுத்த வருஷம். ஏன்னா அந்த வருஷம் உலகம்லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சேஃபரா இருந்திருக்கும். எல்லாருமே வந்து மற்ற இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, கோல்டுக்கு வரணும்னு தோணி இருக்காது. மற்ற இடத்துல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நம்பி அதுக்குள்ள போவாங்க. கோல்டை பொறுத்தளவுக்கு நான் ஏஐ கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கப்போ கோல்டை பத்தி ஒரு மேட்டர் அதை சொல்லுது. இது நம்ம மட்டும் கோல்டு வாங்குறது இல்லை, ஜுவல்லரி மட்டும் கிடையாது, பேங்க்ல வாங்குறது, பாரா வாங்குறது, இன்னும் அது போக இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது. கோல்டுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் மேஜர் ஜுவல்லரி தான் 47%. அதுவும் இந்தியா சைனா தான் உலகத்துல இருக்கிற பாதிக்கு பாதி கோல்டு வந்து இந்தியா சைனா மட்டுமே ஹோல்டு பண்றோம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கோல்டு இஸ் ஜுவல், இதை தாண்டி நம்ம இமோஷனலா அட்டாச் ஆகிறோம். ஒரு வெள்ளக்காரனுக்கு கோல்டு வந்து ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல ஒரு சேஃப் பெட்டா பார்ப்பான். நம்ம ஊர்ல கோல்டுங்கிறது ஒரு ஒரு இமோஷன். எவ்வளவு தங்கம் போட்டோம் கல்யாணத்துல அப்படின்னு வந்து அது வரதட்சணை கேவலமான விஷயமா இருந்தாலும் இன்னமும் வந்து பேசுற ஒரு தப்பான எக்ஸாம்பிளா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லக்கூடாது, வேற எக்ஸாம்பிள் தரேன். இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு இமோஷனல் வேல்யூ இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா நம்ம நிறைய கிஃப்ட் வருஷம் ஃபுல்லா தரலாம். ஆனா ஒரு பெரிய ஸ்பெஷல் டேனா ஒரு கோல்டு தான் கொடுக்கணும். அப்போ ஒரு இமோஷனல் வேல்யூ அட்டாச் ஆயிருக்குல்ல. இந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோல்டு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குல்ல, அதுல 47% வந்து ஜுவல்லரியா இருக்குது. ஒரு 40% வந்து பேங்க்ல வந்து பாரா வச்சிருக்காங்க, காயினா வச்சிருக்காங்க. அது வந்து ஜுவல்லரி கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது போக கொஞ்சம் ஒரு 10% to 15% வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாம் யூஸ் பண்றதுக்கு, கட் பண்றதுக்கு, கண்டக்ட் பண்றதுக்கு அப்படின்லாம் சில இது போயிட்டு இருக்குது. பட் அது சின்ன மேட்டர் தான். பட் ஓவராலா கோல்டுக்கு வந்து ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேஜர் ரீசன். இப்படி இருக்கிற கோல்டுக்கு வந்து ஏஐ கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருக்கப்போ அது என்ன தெரியுமா சொல்லுச்சு? ரொம்ப சிம்பிளான மேட்டர் மதன். இஃப் வேர்ல்ட் இஸ் ஸ்கேர்ட், உலகமே பயத்துல இருக்காங்கன்னா கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வேர்ல்டுல பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப தங்கம் வச்சிருக்கவன் வந்து ஜாலியா இருப்பான். எப்பப்போ வேர்ல்டு வந்து ஜாலியா இருக்குது, நம்ம இங்க ஈஸியா யூஎஸ்க்கு போகலாம், யூஎஸ்ல இருக்கிறவன் சென்னைக்கு வரலாம், சென்னையில இருக்கிறவன் ஷாங்காய் போகலாம், எல்லாரும் ஜாலியா இருக்கலாம், எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்க, எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்காங்கிறப்போ கோல்டு வச்சிருக்கேன் பெருசா சந்தோஷமா இருக்க மாட்டான். என்னடா அது உலகத்துல பிரச்சனை வரல அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இதுதான் ஒரே மேட்டர். நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அதுக்கும் வந்து நம்ம ஆன்சர் என்ன அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கோல்டு வந்து நம்மள வந்து அபரிதமா பணக்காரனாக்காது. பட் கோல்டு வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். நம்மளோட இன்ஃபிளேஷன் உலகத்திலோடையுமே விலைவாசி அதிகமாயிட்டு இருக்குல்ல, அதை வந்து கோல்டு என்னைக்குமே பீட் பண்ணிடுங்கிறது நான் அட்லீஸ்ட் நான் பார்த்துக்கிட்ட வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீட் பண்ணிருக்குது. நான் சொன்ன 1-2 வருஷம் அது கம்மியாகலாம். பட் ஓவராலா கோல்டோட வேல்யூங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரே மேட்டர் என்னன்னா, கோல்டுல போடலாமா இல்ல மற்ற இடத்துல போடலாமா? இப்போ நம்ம வந்து கோல்டுல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு க்ரோ ஆகும் நம்புறதை விட நம்ம வந்து பேங்க்ல போடுறது பெட்டர் ஆகும்னா பேங்க்ல போட்டுறணும். இப்போ பேங்க்ல போடுறத விட ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறது பெட்டர்னா ஷேர் மார்க்கெட். அது நம்மளோட பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லல. பட் ஏன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பண்றாங்கன்னு சொல்றேன். ஏன்னா அது சேஃப். என்னாலும் இருந்துரும். அது வந்து 100 ரூபாய் வந்து ஒரு 90 ரூபீஸா கூட ஆகலாம். ஆனா வந்து அது வந்து நாளைக்கு 10 ரூபீஸ் ஆகாது. அது என்னன்னாலும் இருக்கும். ஆனா நம்ம மார்க்கெட்ல வந்து அது நாளைக்கு 10 ரூபாய் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதான் யதார்த்தம். அதுதான் ஒரே மேட்ரு. கோல்டு இஸ் சேஃப், அவ்வளவுதான். கோல்டு வில் நாட் மேக் யூ ரிச். கோல்டு மட்டுமே ஒருத்தன் வச்சுக்கிட்டு பணக்காரனாக்க முடியாது. கோல்டை வச்சிருக்கிறவன் அதை ஜுவல்லரியா மாத்து, அதுல ஒரு ப்ராஃபிட் வச்சு அதை பிசினஸா பண்ணி தான் பெரிய பணக்காரனாக முடியும். வெறுமன கையில தங்கம் மட்டும் இருந்தா பணக்காரனாக முடியாது. தங்கம் தேவை, அது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம் when world is in chaos. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகேவா? அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொன்னதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்க கையில ஒரு கோல்டு இருந்துச்சுன்னா, என் மேல எந்த கோல்டும் கிடையாது, நான் அது பெருசா அட்ராக்ட் ஆக மாட்டேன். பட் உங்க மேல ஒரு கோல்டு இருந்துச்சுனாலோ, உங்க பார்ட்னர் மேலயோ, அம்மா மேலயோ, அப்பா மேலயோ, யார் மேல கோல்டு இருந்துச்சுன்னா, அந்த மெட்டலை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அது எர்த்லயே இல்ல, வெளி கிரகத்துல இருந்து எங்கேருந்தோ ஸ்பேஸ்ல இருந்து வந்து விழுந்திருக்குன்னு சொன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குது? கிரேசி, ரைட்? அந்த மாதிரி எனக்கு கோல்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகேவா? பட் அது என் பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க அம்மா கைட்ல தங்கம் இருந்துச்சுன்னா இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இது எர்த்லயே இல்லைன்னு சொல்லி ஏலியன் அப்படிங்கிறதையும் சொல்லி மிரட்டி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவை உங்களோட மோஸ்ட் அப்பா அம்மா நிறைய பேர் இதை ஃபுல்லா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆர் 1-2 பசங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்க யாரு எந்த கேட்டகரியில் இருந்தீங்களோ அப்படியே ரிவர்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி குரூப்ல மெயினா இதை போடுங்க. கண்டிப்பா இதை வச்சு மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட் வரும். ஸோ உங்க ஃபேமிலி குரூப்ல வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டாக் மோர் அபவுட் கோல்ட், டாக் அபவுட் எவ்ரிதிங் so that we understand everything. ஓகேவா?
Anyway, I'll see you tomorrow. Until then, bye. Madan Gauri signing off here. Share this video in your family groups. Love you all. Take care. Bye. Cheers, MGs.